எலக்ஷன் டைம்ல எல்லா கட்சிக்காரங்களும் பிரச்சாரத்துக்கு போவாங்க. ஆனா, விஜய் மட்டும் ஒவ்வொரு பிரச்சனைக்கா போயிட்டு வராரு. ஆமா, விஜய்க்கு மட்டும் எங்க இருந்து தான் பிரச்சனை வருதுன்னு தெரியல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பாங்கிற மாதிரி, கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு வராரு விஜய். அந்த வகையில இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஆட் ஆகியிருக்கு. விஜய் அவரோட சொத்து மதிப்புல ரூ. 100,00,00,000 குறைச்சு காட்டியிருக்காருன்னு, பெரம்பூர் தொகுதியில விக்னேஷ்னு ஒருத்தர் விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் திருச்சி கிழக்கு அப்புறம் பெரம்பூர்ன்னு 2 தொகுதியில போட்டி போடுறாரு. பெரம்பூர்ல போட்டி போடுறதுக்காக எலக்ஷன் கமிஷன்ல மார்ச் 30, 2026ல ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல விஜயோட சொத்து மதிப்பு வேல்யூ 115 கோடியே 13,63,000 அப்படின்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி திருச்சி கிழக்குல ஏப்ரல் 2, 2026ல சப்மிட் பண்ண அஃபிடவிட்ல விஜயோட சொத்து மதிப்பு 220 கோடியே 15,62,10ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது 2 தொகுதியிலும் ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல இருக்க சொத்து மதிப்புக்கு ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் வித்தியாசம் வருது. என்னதான் அதுக்கப்புறம் ஏப்ரல் 4ல சப்மிட் பண்ண அஃபிடவிட்ல 2 தொகுதியிலும் சொத்து மதிப்பு 220 கோடியே 15,62,10 அப்படின்னு ஃபைல் பண்ணியிருந்தாலும், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஏன் கரெக்டான அமௌண்ட்ட காட்டல? அப்ப விஜய் 100 கோடி கணக்குல காட்டாம மறைக்க தானே ட்ரை பண்ணியிருக்காருன்னு விக்னேஷ் அப்படிங்கிறவரு விஜய் மேல எலெக்ஷன் கமிஷன் அண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இத விசாரிச்ச நீதிமன்றம் விஜய் பண்ணது முறைகேடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் அண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த விஷயத்தை விசாரிச்சு பதில் மனு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த கேஸை தள்ளி வைக்கிறதாவும் அறிவிச்சிருக்காங்க.